மூட நம்பிக்கை. மல்லிகாவும் ஜெயாவும் ஒரே தெருவில்தான் இருந்தனர். இருவரும் தினமும் ஒன்றாகவே பள்ளிக்கு செல்வர், வீட்டிற்கும் திரும்புவர். சென்ற தேர்வில் மிகவும் குறைந்த மதிப்பெண்களை மல்லிகா பெற்றிருந்தார். அதனால் இந்த தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்புடன் படித்து வந்தாள். ஜெயாவின் நிலையும் ஏறக்குறைய அதுதான். இந்த நிலையில் தேர்வு நெருங்கியது. அன்று இருவரும் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஜெயா, மல்லிகா, நாம் இன்னைக்கு வழக்கமாக போகிற தெரு வழியா போக வேண்டாம், பிள்ளையார் கோயில் தெரு வழியா போவோம் என்றாள். ஏன் என்றாள் அவள். நம்ம தேவகிதான் சொன்னான், பிள்ளையார் கோயில் தெரு வழியா போனால் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் என்றாள் ஜெயா. மல்லிகா கோபமானாள். ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு, யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு உன்னோட படிப்பை கெடுத்துக்காத. மூட நம்பிக்கையில் ஒரு தடவை விழுந்தால் பிறகு எழுந்திருக்கவே முடியாது. படித்தால் ஜெயிக்க முடியும் என்றாள். அவள் அறிவுரையை ஜெயாவும் ஏற்றுக்கொண்டாள். இருவரும் நன்றாக படித்தனர். அடுத்த தேர்வில் நல்ல மதிப்பெண்களையும் பெற்றிருந்தனர். நீதி: மூட நம்பிக்கை உன்னை செயலிழக்க செய்துவிடும். நன்றி.